விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் சேர்த்து குடிச்ச மாதிரி முகத்தை வச்சுருக்கேல, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லடி. ஒண்ணும் இல்லையா? கோர்ட்ல இருந்து வந்ததும் சர்பனை கூட கைட்டாம இப்படி ஆத்திரத்தோட ஆட்டுக்கள் ஆட்டல, என்னன்னு? ஒண்ணும் இல்லைன்னா விடேண்டி. இப்பதானே எனக்கு புரியுறது. கோர்ட்ல உங்க ஆர்குமெண்ட கேட்டு எல்லாரும் கிடுகிடுத்து போயிருப்பான். ஆத்துக்கு வந்ததும் மாவாட்ட வேண்டி இருக்கேன்னு வருத்தம் வந்தது போல இருக்கு. கவலைப்படாதே, இந்த மாசத்துக்குள்ள ஒரு கிரைண்டர் வாங்கிடலாம். ஆடி மண்டு, உனக்கு மாவாட்டுறதையோ உன் புடவையை தோச்சு போறதையோ நான் துளி கூட கேவலமா நினைக்கிறதே கிடையாதுரி. ஆனா என்னுடைய 25 வருஷ சர்வீஸ்ல கோர்ட்ல ஒரு பையனை திணறடிச்சது கிடையாது. ஆனா அந்த புலி பையன் பண்ணிட்டாண்டி. அதை நினைச்சா தாண்டி எனக்கு அவமானமா இருக்கு. ஓஹோ, அந்த கண்ணாடிக்காரி கேஸ் சொல்றேடா? ஆமாண்டி, சொந்த மாமியார பெத்த தாயின அலும்பு பண்றான், அடம் பிடிக்கிறான். நானும் என்னமோ காசு பசெல்லாம் போட்டு பாத்துட்டேன், சாதிக்கிறான்டி. மாமியார பார்த்து அம்மாங்கிறான், சரி ஆம்டார பார்த்து தங்கங்கிறானா? என்னடி சொன்ன? இன்னொரு சொல்லு. மாமியார பார்த்து அம்மாங்கிறவன் ஆம்டார பார்த்து தங்கங்கிறானா? அடியே பங்கஜம், அருமையான பாயிண்ட புடிச்சு எனக்கு அல்வா மாதிரி கொடுத்துட்டேடி. நான் என்ன ரவுடி ராஜகோபாலையர் ஆம்டார கொக்கான? ஈஸ்வரா, ஏனா என்னாச்சு? கை நசுக்கிண்டா? நாசமா போச்சு போ. நீட்டி முளைச்சி நீயும் வேற என்ன ரவுடின்னு சொல்றியேடி. என்ன மன்னிச்சிருங்கோண்ணா, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீ என்ன வேண்டாலும் பண்ணடி, ஆனா நீ கொடுத்த பாயிண்ட்டுக்கு உனக்கு என்ன வேண்டாலும் பண்ணலாம். வாடி. ஏடா அம்பி, சத்தியவதி அம்மாளுக்கு உஷா ராதான்னு 2 பொண்கள் இருக்குது, உனக்கு தெரியுமோ? இது ரொம்ப சில்லியான கொஸ்டின் சார். அம்மாவுக்கு 2 பொண்ணுங்க இருக்குன்னு ஒரு மகனுக்கு தெரியாதானே? சமத்ரா, அந்த 2 பொண்கள்ல மூத்த பொண்ணு தற்கொலை பண்ணினுட்டா, அது உனக்கு தெரியுமோ? நல்லா தெரியும். 2வது பொண்ணு உயிரோடு இருக்கா, அது உனக்கு தெரியுமோ? தெரியும். அந்த பொண்ணு யாரும் தெரியுமோ? நான் குடும்பத்தோட ரொம்ப நாளா ஒட்டாம இருந்தவன், எனக்கு ஞாபகம் இல்ல. நான் ஞாபகப்படுத்துறேன்டா. சத்தியவதியோட சின்ன பொண்ணு அதோ உட்கார்ந்து இருக்காளே, அந்த ராதா தான். அவ சின்ன குழந்தையா இருந்த போது அவளை சைகூன்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டுட்டா. இது அவ சின்ன குழந்தையா இருந்த போது எடுத்த போட்டோ. இது அவதான் சத்தியவதியோட பொண்ணுங்கிறதுக்குள்ள ஆதாரம். இருக்கலாம். அத ஒத்துனுட்ட. ஆனா சத்தியவதி சொல்றா ராதா ஓ பொண்டாட்டின்னு. நீ சொல்ற நீ சத்தியவதிக்கு புள்ளேன்னு. ஏண்டா அபிஷ்டு, எந்த தாயாவது தனக்கு பிறந்த பொண்ணுக்கு தனக்கே பிறந்த பிள்ளைய புருஷன்னு சொல்லுவாளோ? தங்க தன்னுடைய சொந்த அண்ணனையே புருஷன்னு சொல்லிக்கிற அதிசயம் இந்த லோகத்துல உண்டோ? அதுவும் நம்ம நாட்டுல உண்டோ? சொல்லேண்டா. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். திஸ் இஸ் தி சப்ஜெக்ட் யுவர் ஆனர். வக்கீல் சார், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. ஒரு நிமிஷம் அந்த போட்டோ இப்படி கொடுக்குறீங்களா? இதுல இருக்கிற குழந்தை எங்க அம்மாவுடைய மகன், ஒத்துக்கிறேன். இவ பேரு ராதா, அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா இதுல இருக்கிற ராதா தான் அங்க உட்கார்ந்து இருக்கிற ராதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்ன சொல்ற நீ? சார், எங்க அம்மா எனக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன மகனே இல்லைன்னு நிரூபிக்கப்படாத பாடுபடுறாங்க. அதுக்காக யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இவதான் என் தங்கச்சி ராதான்னு நிரூபிக்க கயிறு திரிக்கிறாங்க. அதுக்கு நீங்களும் வக்காலத்து வாங்கிட்டு ஒரு தாய் தன் மகனுக்கு மகளையே மனைவியாக்குவாளான்னு ராங் சென்டிமெண்ட் பேசுறீங்க. சார், நான் கொலை குற்றவாளி. எங்க அம்மாவை எப்படி பெத்த பாசம் வாட்டி வதைக்குதோ அதே மாதிரி நான் செஞ்ச குற்றம் என்ன வாட்டி வதைக்கும். தயவு செய்து என்ன தூக்குல போடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ். ஆர்டர், ஆர்டர். ராதா, இது என்னமா கோலம்? புருஷன் இருக்கும் போது விதவையா நிக்கிறது எனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. அவ இல்லன்னு நினைச்சு வெள்ள புடவை கட்டினேன். இருக்கும் போது ஏமா உனக்கு இந்த நிலைமை? இருக்காரு, ஆனா அவர் திரும்ப எனக்கு கிடைப்பாரா இல்லையான்னு இன்னும் நிச்சயமாகலையே. எனக்காக இல்லாட்டியும் உனக்காகவாது உண்மையை ஒத்துக்கு வராதா? என் மேல இருக்கிற ஆசையை விட உன் மேல ஆத்திரம் தான் அதிகமா இருக்கு. அவரை நான் இழக்க நேர்ந்தா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் மகளையே விதவையாக்கி வச்ச தாய்ங்கிற பெருமையோட நீ மட்டும் தனியா வாழ்ந்துக்க. ஒரு கொலையை செஞ்சுட்டு
தான் அந்த கொலையை செய்யலன்னு சொல்றவாள ரொம்ப சுலபமா விடுதலை பண்ணி வெளில கொண்டு வரலாம். ஆனா செய்யாத கொலைய, அதுவும் இல்லாத மனுஷனை நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்றவன எப்படியுமா காப்பாத்த முடியும்? உங்கள மாதிரி ஒரு திறமையான வக்கீலால முடியலன்னு அப்புறம் வேற யாரால முடியும்? நானும் எத்தனையோ சிக்கலான கேஸ் எல்லாம் டீல் பண்ணிருக்கேன். ஆனா இது ரொம்ப குழப்பமா இருக்கு. உங்களுக்கு கேஸ்ல தான் குழப்பம், எனக்கு வாழ்க்கையே குழப்பமா இருக்கு. என் மக விதவையா இல்ல சுமங்கலியாங்கிற கேள்விக்கு பதில் தெரியாம நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். நீங்களே எப்படி? இங்க பாருங்கம்மா, கேஸ பத்தி அவர் என்ன கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே, உங்க பர்சனல் ப்ராப்ளத்தை அவர் தலையில போடாதீங்க, புரிஞ்சுதோ? என் வேதனைகளை இவரை தவிர நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? என் நிலைமையில மட்டும் இன்னொருத்தி இருந்தா இந்நேரம் உயிரோடயே இருக்க மாட்டா. அம்மா, உண்மையத்தாம்மா சொல்றேன். உன்னை மறுபடியும் விதவ குலத்துல பார்த்தது எனக்கு உயிரே போயிடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா உன் தாலியை உனக்கு மீட்டு தராம போக கூடாதுன்னு தாண்டி இன்னமும் நடமாடிக்கிட்டு இருக்கேன். இந்த ராமாயணத்தெல்லாம் உங்க ஆத்துல வச்சுக்கிறா? ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல ஏன் வரைக்குமே கிடையாதா? இல்ல பணத்தை தவிர இங்க வேற எந்த உணர்ச்சிக்கு இடமே இல்லையா? என்ன சொன்ன? என்ன என்ன பாத்து இந்த அம்மா என்ன பேச்சு பேசுறா? கேட்டு பேசாம இருக்கல. அதானே என் முன்னாடியே என் பொண்டாட்டியை கேவலமா பேசாலே உங்களுக்கு என்ன தைரியம்? இங்க வருந்தோ, உங்க கேச வேணாம், இனிமே நீங்க கொடுக்க போற கேஷ் வேணாம். வெளியே போ சொல்றேன். What do you mean? Sit down. அடியே பாயிண்ட் கடிச்சிடுது, பாயிண்ட் கடிச்சிடுது. நிஜமாவா சொல்றேன்? சத்தியமா சொல்றேன். உன்னை குறை சொன்ன உன்னை எனக்கு கோபம் சொல்லியோ, அது ஒரு பாயிண்ட் போறண்டி இந்த கேஸ உடைக்க. எப்படியோ உடைச்சேன்னா சரி, பணத்தை மட்டும் கரெக்டா வாங்கிடுங்க. இத வருங்கோ, நாளைக்கு காத்தால கோர்ட்ல உங்க பொண்ணத்தான் முதல் சாட்சியா விசாரிக்க போறேன். இதோ பாருமா, இந்த கோல நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஏமா, உன் பேர் என்ன? ராதா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உங்க ஆத்துக்காரர் என்ன பண்றாரு? பாருமா, இங்க அழக்கூடாது, இது கோர்ட். கேட்கிற கேள்விக்கு தான் தான் பதில் சொல்லணும். உங்க ஆத்துக்காரர் என்ன பண்றார்? பதில் சொல்லுமா, உங்க ஆத்துக்காரர் என்ன பண்றார்? நான் கேட்கறது உன் காதுல விழ, உங்க ஆத்துக்காரர் என்ன பண்றாரு கேட்கிறேன். அதோ நிக்கிறாரு, அவர்தான் என் வீட்டுக்காரர். அப்போ அவர்தான் உங்க ஆத்துக்காரங்கிறதுல உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல இல்லையா? ஏப்பா, அவதான் உன் ஆத்துக்காரியா? அவ செத்து போன அந்த நிர்மலோட மனைவி. அடக்கன்றாவியே, நீயே உன் ஆத்துக்காரன் சொல்றாவ? நான் தான் சொல்றேனே, இதுவும் எங்க அம்மாவோட ஏற்பாடா தான் இருக்கும். அவங்க என்னை எப்படியாவது விடுதலை பண்ணிடணும்னு எல்லா வழியிலயும் முயற்சி பண்றாங்க. பாவம், பெத்தவனும் பித்து இல்லையா? பித்துதான். ஆக தன் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றிடணுங்கிறதுக்காக ஒரு விதவைக்கு பூவையும் பொட்டையை வச்சு இங்க கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்திருக்கா உங்க அம்மா. அப்படித்தானே சொல்ற? நிச்சயமா. கரெக்ட். ஒரு தாய் தன்னுடைய மகனை விடுதலை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு விதவைய சுமங்கலி ஆக்கினான்னா அது அவளுடைய ஆழ்ந்த தாய்ப்பாசத்தை காட்டுறது. ஆனா ஒரு விதவை தன் கணவனையே கொன்னவனுக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வரான்னா அதோடைய கேடுகட்ட கொடுத்ததானே காட்டுறது. ஒருவேளை இவளோட சாட்சியம் அவனை வெளியில கொண்டு வந்துடுத்துன்னா இவ அவன் கூட வாழ்ந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. இந்த மாதிரி மானம் கெட்ட ஜென்மங்கள் தான் இந்த மாதிரி சாட்சி சொல்ல முடியும். இந்த நாட்டுலதான் கண்ணகி பிறந்தா, இந்த நாட்டுலதான் நலாயினி பிறந்தா, பெருமைப்படுறோம். ஆனா இதே நாட்டுலதான் இந்த மாதிரி வேசிகளும் பிறந்திருக்கா. அதுக்கெல்லாம் நீங்க வெட்கப்படுங்க, வேதனைப்படுங்க. இந்த மாதிரி வேசிகள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி குலக்குற்றவாளி தப்பிச்சு ஓடி போயிட்டே இருப்பா. இது இந்த நாட்டோட தலையெழுத்து. 5க்கும் 10க்கும் சோரம் போறவான கூட மன்னிச்சுடலாம். ஆனா இவ்வளவு மாதிரி ஓடுகாலிகளை இந்த உலகம் மன்னிக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனா உத்தமை மாதிரி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துற இந்த மாதிரி வேசிகளை நடுத்தர நிக்க வச்சு நாய சொல்ற மாதிரி சுட்டு தரலாம், தப்பே இல்ல. இவ பேசி விபச்சாரி, பச்சையா சொல்ல போனா பயங்கரமான தேவடியா. நிறுத்தியா? அவ வேசியும் இல்ல, நான் கொலகாரனும் இல்ல. நான் தான் நிர்மல். அவ என் மனைவி. நான் தான் நிர்மல். Yes, I believe it. You are நிர்மல். I am so sorry, my lord. இவங்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கணுங்கிறதுக்காக இவன் ஒய்ஃப பத்தி நான் கேவலமா பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. அளவு கடந்த விரக்தியினால இவன் தன்னை குற்றவாளி ஆக்கினுட்டான். இவனுக்கு
கோர்ட் கருணை காட்டணும்னு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். ஆள்மாறாட்டம் செய்து ஒரு அப்பாவியை பழிவாங்க நினைத்த குற்றத்திற்காக சத்தியவதியை கைது செய்து மேல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுகிறேன். வயது, வாழ்க்கையிலே ஏற்பட்ட விரக்தி இதையெல்லாம் கருதி கருணை காட்டி நிர்மலை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன்.